வணக்கம். இந்த வீடியோவில் சிவன் சாமியோட ஸ்லோகங்கள் எல்லாமே ஒரு செட்டாக ஒரே வீடியோவில் பார்ப்போம். லிங்காஷ்டகம், பில்வாஷ்டகம், வைத்திய நாடாஷ்டகம், திருவாசகம், மகா மிருத்யுஞ்ச மந்திரம், இது எல்லாமே பார்ப்போம். முதல்ல லிங்காஷ்டகம். பிரம்மமுராரி சுராச்சித்தலிங்கம் நிர்மலபாஷிதசோபிதலிங்கம் ஜன்மஜதுக்கவிநாசகலிங்கம் तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनिप्रवरासितलिङ्गं कामदहनुकरुणागरलिङ्गं रावणदर्पविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धसुलेपितलिङ्गं भुक्तिविवर्तनकारणलिङ्गम् सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कनकमहामणिभूषितलिङ्गं पणिपदिवेष्टितशोभितलिङ्गं दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमसन्दनलेपितलिङ्गं पङ्कजहरसुशोभितलिङ्गं सञ्जितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवगणार्चितसेवितलिङ्गं पावैर्भक्तिप्रवेवसलिङ्गं दिनकरकोटिप्रभाकरलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् अष्टतलोपरिवेष्टितलिङ्गं सर्वसमुद्भवकारणलिङ्गम् अष्टतरितरविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सुरगुरुसुरवरभूषितलिङ्गं सुरवनपुष्पसदार्चितलिङ्गम् ब्राह्मणपदं परमात्मवलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् लिङ्गाष्टमम् इदं पुण्यं यः पठे शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सगमुदते. அடுத்தது பில்வாஷ்டகம் பார்ப்போம். இப்போ பில்வாஷ்டகம். திரிதலம் திரிகுணாகாரம் திருநேத்திரம் சத்ரியாயுதம் திருஜன்ம பாபசம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் திருசாகை பல்வபத்ரைச்ச அச்சித்ரை கோமமலை சிவை தவ பூஜாம் கரிஷ்யாமி ஏகபில்வம் சிவார்ப்பணம் கோடிகன்யா மகாதானம் திலபர்வதகோட்டயः काञ्चनं शैलानेन एकबिल्वं शिवार्पणम् काशीक्षेत्रनिवासं स कालभैरवदर्शनं प्रयोयुगे माधवं दृष्ट्वा एकबिल्वं शिवार्पणम् इन्दुवारे व्रतं चित्वा निराहरो महेश्वरा नत्तं हौष्यामि देवेश एकबिल्वं शिवार्पणम् रामलिङ्गप्रतिष्ठा स वैवाहिककृतं तटा तडाकानिगसन्तानम् एकबिल्वं शिवार्पणम् अगम्टबिल्वपत्रै च आयुधं शिवपूजनं कृतं नाम सहस्रेण एकबिल्वं शिवार्पणम् उमया सगवेदी स नन्दिवागणमेव सा भस्मलेपनसर्वाङ्गम् एकबिल्वं शिवार्पणम् सालक्रेमेषु विप्राणां तडागं दशकूपयो यक्ष्णकोटिसहस्रेण एकबिल्वं शिवार्पणम् तन्दिकोटिसहस्रेषु अश्वमेधशरतौ कोटिकन्या महादानम् एकबिल्वं शिवार्पणम् बिल्वानां दर्शनं पुण्यं स्पर्शनं पापनाशम् अघोरपापसंहारम् एकबिल्वं शिवार्पणम् सहस्रे वेदपाठेषु ब्रह्मस्थानमुच्यते अनेकव्रतकोटीनाम् एकबिल्वं शिवार्पणम् अन्नदानसहस्रेषु
सहस्रोपनयनं तगा अनेकजन्म पापानि एकबिल्वं शिवार्पणम् बिल्वाष्टकम् इदं पुण्यं यः पठे शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति ஏகபில்வம் சிவார்ப்பணம். அடுத்ததா சிவ சகஸ்கரநாமம் சொல்வாங்க. சிவோ மகேஸ்வர சைவ ருத்ரோ விஷ்ணு பிதாமக சம்சார வைத்திய சர்வேச பரமாத்மா சதாசிவ. சிவோ மகேஸ்வர சைவ ருத்ரோ விஷ்ணு பிதாமக சம்சார வைத்திய சர்வேச பரமாத்மா சதாசிவ. ஓம் நம சிவாய. சிவாய நமோ. சகல விதமான நன்மைகள் அடைவதற்கு சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே தேவி நாராயணனே நமஸ்துதே. லிங்காஷ்டமம் இதம் புண்ணியம் யக் பட்டே சிவ சந்நிதோ சிவலோகமவாப்னோதி சிவேன சகமோததே. பில்வாஷ்டகம் இதம் புண்ணியம் யக் பட்டே சிவ சந்நிதோ சிவலோகமவாப்னோதி ஏகபில்வம் சிவார்ப்பணம். அதே மாதிரி அடுத்ததாக வைத்திய நாடாஷ்டகம். நமக்கு நிறைய நோய்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வைத்திய நாடாஷ்டகம் சொல்லும் போதோ கேட்கும் போதோ அந்த நோயிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. எப்படி படிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்ரீ வைத்தியநாதாய ஜடாது ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயுவேத ஷடான ஆதித்ய குஜாசிதாய ஸ்ரீ நீலகண்டாய தயாமயாய ஸ்ரீ வைத்தியநாதாய நமக்ஷிவாய. கங்கா பிரவஹேந்து ஜடாதராய திரிலோசனாய ஸ்மர கலஹந்திரே சமஸ்த தேவைர பிபூஜிதாய ஸ்ரீ வைத்தியநாதாய நமக்ஷிவாய. பக்தப்பிரியாய திரிபுராந்தகாய பினாகினே துஷ்டஹாராய நித்யம் பிரதக்ஷலீனாய மனுஷ்யலோகே ஸ்ரீ வைத்தியநாதாய நமக்ஷிவாய. பிரபூத வாதாகி சஹஸ்கர ரோகே பிரணாசகத்ரே முனி வந்திதாய பிரபாகரேக்வக்னி விலோசனாய ஸ்ரீ வைத்தியநாதாய நமக்ஷிவாய. வாக்ரோந்திர நேத்ராங்கிரி விஜீன ஜனத்தோ வாக்ரோந்திர நேத்ராங்கினி முகப்பிரதாய குஷ்டாகி சர்வோன்னத ரோகே ஸ்ரீ வைத்தியநாதாய நமக்ஷிவாய. வேதாந்த வேத்யாய ஜெகன்மயாய யோகேஸ்வர ஏயே பாதம் புஜாய त्रिमुवत्ति रूपाय सहस्र नाम्ने श्री वैद्यनाथाय नमःशिवाय. स्वतीर्थं रुत्पस्म ब्रीतांगबाजां पिशाच दुःखार्ति पयापहाय आत्मस्वरूपाय शरीरबाजां श्री वैद्यनाथाय नमःशिवाय. श्री नीलकंठाय वृक्षध्वजाय स्रकंद पस्माय विभूजिताय सुप्रतारागी सुभाग्यदाय श्री वैद्यनाथाय नमःशिवाय. वालाम्बिगे स वैद्येस पवरोग हरेतिस जपेत नामात्रयत् नित्यं महारोग निवारणम्. ஓம் நம சிவாய. சிவாய நமம். ஃபஸ்ட்டு ரெண்டு பாட்டு மட்டும் மறுபடியும் சொல்கிறேன். ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயுவேத ஷடான ஆதித்ய குஜாசிதாய ஸ்ரீ நீலகண்டாய தயாமயாய ஸ்ரீ வைத்தியநாதாய நமக்ஷிவாய. கங்கா பிரவஹேந்து ஜடாதராய त्रिलोसनाय स्मर कलहंत्रे समस्त देवैर विभूजिताय श्री वैद्यनाथाय नमःशिवाय. भक्तप्रियाय त्रिपुरांतकाय पिनागिने दुष्टहाराय नित्यं प्रदक्षलीलाय मनुष्यलोके श्री वैद्यनाथाय नमःशिवाय. प्रपूतवादाहि समस्तरोगे प्रणासगत्रे मुनिवन्दिताय प्रभाकरेक्वग्नि विलोसनाय श्री वैद्यनाथाय नमःशिवाय. वाक्रोंत्र नेत्रांगिरी विजीन जनतो वाक्रोंत्र नेत्रांगिरी मुखप्रदाय कुष्ठागी सर्वोन्नत रोग हंत्रे गंत्रे श्री वैद्यनाथाय नमःशिवाय. वेदांत वेद्याय जगन्मयाय योगेश्वरये पादं पूजाय त्रिमुवत्त रूपाय सहस्र नाम्ने श्री वैद्यनाथाय नमःशिवाय. स्वतीर्थं रुत्पस्म प्रीतांगबाजां पिशाच दुःखार्ति
பயப்பகாய ஆத்மஸ்ம ரூபாய சரீரபாஜம் ஸ்ரீ வைத்தியநாதாய நமக் சிவாய ஸ்ரீ நீலகண்டாய விருக்ஷத்வஜாய சஹத்கிருந்த பஸ்மயத் விபூஜிதாய சுப்ரதாராகி சுபாக்கியதாய ஸ்ரீ வைத்தியநாதாய நமக் சிவாய வாலாம்பிகே ச வைத்தியேச பவரோக ஹரேதிச ஜபேத் நாமாத்ரயத் நித்யம் மகரோக நிவாரணம். ஓம் நம சிவாய சிவாய நமம். இது நான் 2 வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறுத்தி நிதானமாக படிக்கிறதுக்காக. ஸ்பீடாக படிக்காதீங்க, நிறுத்தி நிதானமாக படிங்க. அடுத்தது திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க மாணிக்க வாசகர். இப்போ நம்ம பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னென்ற நீங்காத்தான் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பேய்கலல்கள் வெல்க, பிறந்தார்க்கு சேயோன் தன் பூங்கலல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கலல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தை நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், கண்ணுதல்லான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கெட்டா எழிலார் கழல் இறைஞ்சி, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய், என் இறந்த எல்லை இலாதானே நின் பெரும் சீல், பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், புல்லாகி பூட்டாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே, வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா, பொய்யா என எல்லாம் பொய் அகல வந்தருளி மெய்ஞானமாக்கி மிளர்கின்ற மெய் சுடரே, என் ஞானம் இல்லாத்தேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே, ஆக்கம் அளவு இறுதியிலாய் அனைத்து உலகமும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின், நாற்றத்தின் நெறியாய் செய்யாய் நனியானே, மாற்ற மனம் கலிய நின்ற மறையோனே, கறந்த பால் கனலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடையார் சிந்தையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமான், நிறங்களோர் 5 உடையார் விண்ணோர்கள் எத்தமறிந்திருந்தாய் எம்பெருமான், வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தி எங்கும் புழழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடலை மலங்க புலனைந்தும் வஞ்சனைகள் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியோர்க்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியோருக்கு தாயிறு சிறந்த தயான தத்துவனே, ஞாயிற் கடையாய் கிடந்த அடியோருக்கு தாயிறு சிறந்த தயான தத்துவனே, மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுராணே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே, ஓராதார் உள்ளத்தோழிக்கும் ஒளியானே, நீராய் உருகிய நாரிருராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் இல்லையுமாய், அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய், சோதியனே துண்ணிருளே தோன்ற பெருமையனே, ஆதியனே அந்தம் நடுவாக்கி அல்லானே, ஈராத் என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்ந்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தில், நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வை போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே, காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொளியே, ஆட்சியின் வெள்ளமே அத்தா மிக்கா நின்ற
தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவும் தேற்றனே தேற்ற தெளிவேன் சிந்தனையுள் ஊற்றானே உன்னார் அமுதே உடையானே வேட்சு விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரசனே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து போய் கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புள்ளங்கரும்பையை கட்டியளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாடனே தில்லையூன் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே அல்லற்பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்வதற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுராணத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. சிவாய நமவும். நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்குமே தீர்வுக்காகவே இந்த ஸ்லோகம் சொல்லுவோம். மாசில் வீணையும் மாலை மதியும் வீசத்தென்றலும் வீங்கன வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசனந்த இணையடி நிழலே. எந்த பிரச்சனை நடந்தாலும் அது நம்மளை தீண்டக்கூடாது, நமக்கு ஈசன் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அக்திரவேர் உய்வினை நாடாதிருப்பது முன்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்தும் எம்பிரான் கலர் போற்றுதம் யாமடியோன்் செய்வினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம். திருச்சிற்றம்பலமும் நம சிவாய. சிவாய நமவும். மிருத்துஞ்ச மந்திரம். த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புருஷிவர்த்தனம் உருவார் மிகவ பந்தநாட் மிருத்யோர் முக்ஷாமிருதாத். ஓம் சக துன்பம் போகும். ஓம் நம சிவாய. சிவாய நமவும். நம சிவாய வாழ்க அப்படின்னு சொல்கிறது திருவாசகம். அதே மாதிரி நம சிவாயவே ஞானமும் கல்வியும், நம சிவாயவே நானறிவிச்சையும், நம சிவாயவே நானவென்றைத்துமே, நம சிவாயவே நன்னறி காட்டுமே. சிவோ மகேஸ்வர சைவ ருத்ரோ விஷ்ணு பிதாமக சம்சார வைத்திய சர்வேச பரமாத்மா சதாசிவ சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே தேவி நாராயணனே நமஸ்துதே. சிவசிவ என்கிலா தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாடும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என சிவகதி தானே. இது 9 முறை சொல்வது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவில் இது வரைக்கும் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னா, லிங்காஷ்டகம், பில்வாஷ்டகம், வைத்திய நாடாஷ்டகம், திருவாசகம், மகா மிருத்துஞ்ச மந்திரம் போல் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ஸ்லோகங்கள் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வந்து சிவன் சாமிக்காக நம்ம எல்லாருமே சொன்னால் இன்னும் ரொம்ப நிறையா, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நமக்கு மன தைரியம் கிடைக்கும். நமக்கு வேறு ஏதாவது ஒரு உதவி வந்து நமக்கு தெரிஞ்சவங்க ரூபத்துலேயோ இல்லை தெரியாதவங்க ரூபத்துலேயோ நமக்கு கிடைக்கும். ஆனால் நான் மனசளவில் சொல்கிறது, நம்ம சிவன் சாமியை பற்றி கொண்டாலே போதும். எப்படியா பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு என் லைஃப்பில் நான் ரொம்பவே அனுபவித்த ஒரு விஷயம். எனக்கு ஏதாவது ஒரு 3வது மனுஷங்க வழியாவது எனக்கு திடீர்னு வந்து ஒரு வழி கிடைக்கும். இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க அவங்கக்கிட்டேருந்தும் கிடைக்கும். நம்ம மனசளவில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம சிவன் சாமியை பற்றி கொண்டோன்னா, நிஜமாக சொல்கிறேன், நம்ம கையில் நெருப்பு வந்து இப்போ வச்சு நம்ம கையில் நெருப்பே இருந்தானா இந்த நெருப்பு நம்மளை சுடாமல் பார்த்துக்கும். அந்த வாழை மட்டை வச்சா அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம தாங்கி நம்மளால் எடுத்து நடத்த முடியும், அதுலேருந்து மீண்டு வர முடியும். ஆனால் அதை நம்ம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்காத மாதிரி சிவன் சாமி பார்த்துப்பாங்க. நமக்கு ஒரு வழி துணையாக இருப்பாங்க, நல்ல வழி காட்டுவாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நம்ம மனசளவில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியலனா கூட மனசளவில் நினச்சாலோ, ஒரு பாட்டு சொன்னாலோ, இல்லை ஒரு கண்ணீர் துளி விட்டால் கூட அந்த கண்ணீர் துளியை கூட சிவன் சாமி எடுத்துக்க தயாராக இருப்பாங்க. நம்மளை கும்பிடாதவங்களுக்கு கூட அருள் புரியும் போது நம்ம சிவன் சாமி புரிவாங்க. அதே மாதிரி நம்ம கும்பிட்றோம், நம்ம மனசளவில் நம்பி நம்ம பண்ணும்போது நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க சிவன் சாமி. லிங்காஷ்டமமாக இருக்கட்டும், பில்வாஷ்டகமாக இருக்கட்டும், வைத்திய நாடாஷ்டகமாக இருக்கட்டும், திருவாசகமாக இருக்கட்டும், மகா மிருத்துஞ்ச மந்திரமாக இருக்கட்டும், பல விஷயங்கள் இருக்குது. நம்ம மனசளவில் நம்ம சிவன் சாமியை பற்றி கொண்டாலே நமக்கு ஏதாவது ஒரு வழியில் நம்ம என்ன தேடுறோமோ, எதுக்காக நம்ம கேள்வியாக இருக்கட்டும், நமக்கு ஒரு விடை கிடைக்கணும், நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கோம், ஒரு வழி கிடைக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நமக்கு சிவன் சாமி துணையாக இருப்பாங்க. அவங்கள நம்பினா போதும். நீ துவண்டு போகும் சமயத்தில் உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. உனக்கு துணையாக ஏதோ வருவேன், உன்னுடன் துணையாக நான் வருவேன் ஈசன். அந்த கோட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன்.
இந்த கோட்டு தான் நான் சொன்னது. இந்த வரி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு டைமில் எனக்கு இந்த கோட் வந்து ரொம்ப இந்த வரிகள் ரொம்ப ஆறுதலாக இருந்தது. நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே, உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் ஈசன். அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான். நீங்கள் ஈஸ்வரனை நம்புங்க, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். வழியே இல்லைன்னா கூட நமக்கு ஏதாவது ஒரு வழி இந்த மூணாவது மனுஷங்க வழியாவோ இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க வழியாவோ நிஜமாகவே கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஆத்மாத்மா நம்ம வேண்டுவோம். நம்ம எல்லாருமே சிவலோகத்துக்கு போகணும். இங்கே எவ்வளோ நடந்தாலும் சரி, அநியாயம் நடந்தாலும் சரி, நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். நம்ம சிவன் சாமியை பற்றிக்கலாம். அவங்கள நம்ம மனசளவில் நம்பினாலே போதும். எல்லாருக்கும் ஒரு அப்பாவாக கூட இருந்து துணையாக இருப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்குமே எல்லா நல்லதுமே நடக்கட்டும். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. இதோடைய ஒரு பில்வாஷ்டகமாக லிங்காஷ்டகம் இது எல்லாத்தோடைய வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற டைமிங் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா அது மட்டும் கேட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாகவே வீடியோவாக இதெல்லாம் போட்டிருக்கேன். அது எல்லாத்தோடைய லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் அதுலேயே வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் லிரிக்ஸை கமெண்ட்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை அந்தந்த வீடியோ லிங்க்லேயுமே இருக்கும். அதுலேயும் போய் பாருங்கள். நான் போடுறேன் முடிஞ்ச வரைக்கும். நன்றி, வணக்கம்.